ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நீங்க அத யூஸ் பண்ணிக்கங்க. உங்க ராசியாதிபதி வந்து ஜீவனஸ்தானத்துல இருக்கார். 4 கிரக சேர்க்கை அங்க இருக்கு. சந்திரன் வந்து இந்த வாரத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல தொடங்குறாரு. இந்த வாரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ உச்சபலம் பெற்ற செவ்வாயோடு சந்திரன், செவ்வாய் சேர்ந்து இருந்து இந்த வாரம் வந்து தொடங்குறது. அப்புறம் சந்திரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரத்த முடிக்கிறார். அப்போ சந்திரபலம், உங்களுடைய ராசியாதிபதி, ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், லாப ஆதாய ஸ்தானத்துல சனி இருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்கிறது. 2ல குரு இருக்கார். அதனால நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு. நான் வந்து இப்படி ஒரு வண்டி வாங்கணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னா, அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணலாம். ஃபாரின் போணும்னு சொன்னா, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருமா? ட்ரை பண்ணா சான்ஸ் இருக்கா? அத வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். கல்யாண விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா, இப்போ டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. கல்யாண விஷயங்களையும் கூட தாராளமா தொடங்கலாம். நல்லபடியா நடக்கும்.